டேய் அண்ணே இங்கே இருங்க, நான் பார்த்துறேன். என்ன சார் பண்ணலாம்? இந்த இடம் கரெக்டாக இருக்கும், ஆள் நடமாட்டாங்க. அவனை அந்த இடத்துல உயிரோட புதைச்சிடலாம். உன் ஆளுங்களை இந்த இடத்துல குழி தோண்ட சொல்லு. சார் எதுக்கு அந்த பொண்ணை வெளியே எடுத்து கொன்னுட்டு போச்சிடலாம் சார். நான் சொன்னதை மட்டும் செய். ஏய் அண்ணே இந்த கடைப்பாறை மம்முட்டிலாம் எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கண்ணே சரிங்க. வா வா ஏறு ஏறு சீக்கிரம் மண்ணை போடு சீக்கிரம் போடு. சார் கத்துறா சார், எதுக்கு வெளியே எடுத்து கொன்னு போட்டுடலாம் சார். உயிரோட புதைக்கிறா. நான் சார் நீங்க ஐயோ கடவுளே, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அண்ணா இவன் போய் சேர்ந்துருவான் போலியா அண்ணா? விடுறா போய் சேரட்டும். யாரும் வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணுங்க போங்க. சரிங்க. ஏய் எடுத்துட்டு போடா. போ போ சீக்கிரம். அந்த வண்டியை மாத்திட்டு வேற வண்டியில ஏறி போயிடுங்க. சரிங்க சார், நானும் பின்னாடியே போறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நான் என்ன பண்ண மீனாட்சி? நீ அந்த பலூன்காரன் கிட்ட பிரச்சனை பண்ண போய் தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். உன் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டியிருக்கான். நான் உள்ள இருக்கும்போது அவங்க பேசுறதுல நான் கேட்டேன். உன்னை அழ வைக்கணும் தான் என்ன இப்படி பண்ணிருக்கான். இல்ல மீனாட்சி, இதுல வேற ஏதோ சதி இருக்கு. யாரோ ஒருத்தன் உன்னை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதை சொன்னா உனக்கு புரிய போறதும் இல்லை. சீக்கிரமே அவனை கண்டுபிடிக்கிறேன். எல்லாத்துக்குமே உன்னோட முன்கோவம் தான் காரணம். நீ மட்டும் அமைதியா இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உன்னோட கோவம், யோசிக்க தெரியாத உன்னோட மூளையும் தான் காரணம். சாரி மீனாட்சி, சாரி. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல, வீட்டுக்கு போலாம்.
இங்க பாரு மீனாட்சி, இப்படி நடந்தது வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் அதான் நினைச்சேன். என் அம்மாவால இதெல்லாம் தாங்கவே முடியாது. வா. இந்தா, வா. எல்லாம் அங்கிள், ஆமா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓ அப்படியா? தனியாவா? இல்ல இல்ல, ஃபேமிலியா எல்லாரும் வந்தோம். அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ம். என்னாச்சுமா? ட்ரெஸ் எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. கீழே விழுந்துட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், வேண்டுதல் கோவில்ல. டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? நான் அவனை பார்க்கவா? இல்ல வேணாம், ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன அங்கிள் இந்த பக்கம்? அது தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு வரேன். சரிங்க அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வரோம். சார் என்ன சார் புதைச்சிட்டு வந்தோம், உயிரோட வரானுங்க. உன்னதாண்டா புதைக்கணும். உங்ககிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்த பாரு. சார் என்னாச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல சார். அதான் என்கிட்ட வந்து நலம் விசாரிச்சுட்டு போறாங்களா? ஆளை பாரு. உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்த பாரு. என்ன சொல்லணும்? நீ எல்லாம் பெரிய சம்பவம் செய்யறோம்னா? சார் நான் இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், இந்த பொண்ணை கொண்டுட்டு போதைக்கலான்னு. நீங்க தான் கேட்கல. சே பயமுடு. ஒழுங்கு மரியாதையா அட்வான்ஸ் பணத்தை திருப்பி அனுப்பு. இல்லைன்னா வெளியூர் ரவுடியை வச்சு நானே உன் கதையை முடிச்சேன். சார் இனிமே என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. சார் வண்டி சொப்னி மாத்தியாச்சு சார், போலாம் சார். சார் சார் நில்லுங்க சார். சொல்லல, நான் மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி எதுவுமே பேச மாட்டேன். நான் சத்தியமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லல. அப்ப நான் போய் சொல்றேனா? நானா போய் சொல்றேன்? அப்போ வேலை இல்லாதவன் போய் சொல்றவன் இல்ல? இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க, சொல்லுங்க, விஷயத்துக்கு சொல்லுங்க. ஐயோ, ஒரு டீ குடிக்க கூட இவருக்கு இந்த வீட்ல உரிமை இல்லாம போச்சு. ஐயோ அக்கா, எங்க அம்மா அப்படி யாரையும் பேச மாட்டாங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஆமா, நாங்க தான் தப்பு. நீங்க எல்லாரும் சரிதான், எல்லாரும் சரி. நாங்க தான் தப்பு. நீங்க வாங்க முதல்ல. ஐயோ அக்கா, தேவி நில்லுங்க அக்கா. பாண்டி நில்லுடா. தேவி, தேவி. தேவி, ஐயோ கடவுளே, ஐயோ. மா, தேனு, நான் சத்தியமா சொல்றேன் தேனு, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல, தப்பா எதுவுமே பேசல, தப்பா பேசல.